Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more. சார் வணக்கம். வணக்கம் சிபி. எஸ் சார். இந்த வாரம் நம்ம கடந்த வாரம் பேசுனதை வச்சு நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க நம்ம மக்கள். குறிப்பா போரை பத்தி கடந்த ஒரு 4-5 மாசமே நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஆமா. அதனால உலகம் முழுக்க பங்குச்சந்தை உள்ளிட்ட பல ஏரியாக்கள்ல ஏற்றம் இறக்கம் இருந்துட்டே தான் இருக்கு. அதை வச்சு ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு. வெங்கடேசன் ஸ்ரீனிவாசமூர்த்திங்கிற நேயர், சந்தை பொருளாதாரத்தில் போர்களை தவிர்க்க முடியுமா என்னன்னு கேட்டிருக்காரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி. ஏன்னா ஒவ்வொரு நாடும் இன்னொரு நாட்டினுடைய எல்லையை அபகரிக்க ஒரு முயற்சி நடந்தது ஒரு காலகட்டம். அதற்கடுத்து அதை தன்னுடைய எல்லையை தற்காத்துக் கொள்வதற்கு அடுத்தவங்களை தாக்கணும் அப்படிங்கிற ஒரு அக்ரெசிவ் மோட்ல போனது. இன்னொரு பக்கம் தன்னுடைய எல்லையை தற்காத்துக் கொள்வதற்கு போர்கள் நடக்கும். பட் இது ரெண்டையும் தாண்டி இந்த போர்களே முக்கியமான இது என்னன்னா இவங்கள வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் மாதிரி முதலாளித்துவம் பொருளாதாரத்தின் அடிப்படையில அடுத்த நாட்டில் இருக்கக்கூடிய வளங்களை எடுத்து அதை நம்முடைய நாட்டுல வித்து லாபம் பார்க்கிறது அப்படிங்கிற ஒரு வகையான போரும் இருந்தது. சோ நீங்க ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆக்சுவலா பொருளாதாரத்தினால போர் வந்திருக்கு. ஆனால் பொருளாதாரத்தினால போர் நிற்கும் அல்லது போர் வராமல் இருக்கக்கூடிய சூழலும் இருக்கும். கட்டாய சூழல் காரணமாக நம்ம அண்டை நாடுகள்லாம் யோசிச்சு பாருங்க, பல காரணங்களால் அவர்களுக்குள்ள நமக்குள்ள ஒற்றுமை இல்லை. ஆனால் சில நாடுகளோடு இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப பூட்டான் எடுத்துக்கிட்டீங்கன்னா முழுக்க அவர்களுடைய பெட்ரோலிய பொருட்களில் இருந்து பல பொருட்களுக்கு காய்கறிகள்ல இருந்து எல்லாத்துக்கும் இந்தியாவை நம்பி இருக்கு. இப்ப இந்த பொருளாதாரமே இந்தியாவையும் பூட்டானையும் பல மடங்கு இணைத்து வைத்திருக்கிறது. கலாச்சார ரீதியாக இருக்குது ஒரு பக்கம் போக, அந்த நாட்டினுடைய நேச்சர் அமைதியான சுபாவம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், அதே மாதிரி நேபாள், இப்படி பல நாடுகள் ஒன்றோடு ஒன்று பிணைந்து இணைந்திருப்பதற்கு பொருளாதாரமே ஒரு காரணம். போர் வராமல் இருப்பதற்கும் பொருளாதாரம் காரணமாக இருக்கிறது. சோ இது எல்லாமே போரோ பொருளாதாரமோ ஒரு நாட்டினுடைய அந்த மக்களுடைய அந்த அரசியல் தலைவர்களுடைய மெச்சூரிட்டியை பொறுத்து சின்ன சின்ன சிக்கல்களை எப்படி களைவதற்கு அவர்கள் முயற்சி எடுக்கிறார்கள், பெருசாகாம பாத்துக்கிறாங்க அப்படிங்கறத பொறுத்துதான் இருக்கே தவிர பொருளாதாரத்தினால போர் வர்றதோ அல்லது பொருளாதாரம் இல்லாமல் முழுக்க அரசியல் காரணங்களால வர்றது அப்படிங்கிறது நம்ம ரெண்டுல ஏதோ ஒரு காரணம் தான் நம்ம சொல்லவே முடியாது. இது ஒரு சிக்கலான ஒரு விஷயமாகத்தான் பார்க்கப்படுகிறது. சமீப காலத்துல நடக்கக்கூடிய போர் பாத்தீங்கன்னா வழக்கம் போல அமெரிக்கா பொருளாதாரத்திற்காக போர் நடத்தும்னாலும் இது ஈகோ போராக கூட இருக்கலாம். இதுக்கெல்லாம் என்ன காரணம் சொல்றது? எந்தவித லாஜிக்லும் ஒத்து வராத போர்களை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? எண்ட்ல எல்லாருமே இட்ஸ் கோயிங் டு பி லூசர்ஸ் அப்படிங்கிற மாதிரியான போர்கள் இருந்த போர்கள்ல இப்படித்தான் இருக்கும். பட் அல்டிமேட்லி ஒரு குறிக்கோள் இருக்கும், யாரோ ஒருத்தருக்கு ஒரு வின்னிங் ஒரு தற்காலிகமாவது வரும். அது இல்லாத ஒரு போரால இப்ப இருக்கு. சோ காரணங்கள் சொல்ல முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பொருளாதாரத்துல டிபெண்ட் பண்ணி இருக்கதே கூட நமக்கு போரை தவிர்ப்பதற்கான ஒரு நல்ல வழியாகவும் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்லணும்னா, இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்கு நதிகள் போகிறது, இந்தியாவிலிருந்து ஆரிஜினேட் ஆகி அப்படின்னு வச்சுக்கோங்க. நம்ம அதை தடை செய்தால் அவர்களுக்கு அது பிரச்சனையாகும். அது ஆக்ட் ஆஃப் வார்னு சொல்றாங்க. பட் ஆனால் அப்படி தடை செய்யாமல் இருக்கணும்னா நீ ஒழுங்கா இருக்கணும்னு சொல்லலாம். அப்ப ரெண்டு பேருக்கும் அது ஒரு அது கிட்டத்தட்ட பொருளாதார ரீதியாக விவசாயிகள் பாதிக்கப்படுவார்கள், அப்ப விளைபொருட்கள் பாதிக்கப்படும், அப்ப அங்க விலைவாசி ஏறும், இப்படி இருக்குது இல்லையா? அந்த மாதிரியான ஒரு சிக்கல்கள் இருக்கிறதுனால ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்து இருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கும் தள்ளப்படுவார்கள். அதையும் நம்ம நினைவுல வச்சுக்கணும். நம்ம போன வாரம் இந்த வெதர் டெரிவேட்டிவ்ஸ் பத்தி பேசிட்டு இருந்தோம். ஆமா. இந்தியாவுக்கு வரப்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நீங்க சொல்லியிருந்தீங்க. ஆமா. வச்சு ஒரு நேரு சூப்பரான ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. விண்ணப்பன் அப்படிங்கிற நேர் என்ன கேட்டிருக்காருன்னா, வானிலை சம்பந்தமாக வர்த்தகம் செய்யும் பொழுது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மழை பெய்யும், அதற்கு அடுத்த பகுதியிலேயே மழை பெய்யாது. உதாரணத்திற்கு குற்றாலத்தில் 5 அருவியில் மழை பெய்தால் மீன் அருவியில் மழை இருக்காது. இதை வைத்து எப்படி வர்த்தகம் செய்வது? ரொம்ப லாஜிக்கா இருக்குல்ல சார்? நிச்சயமா அவர் சொல்ற லாஜிக் என்ன பார்த்திருக்கேன். அந்த ஊர்லயே நான் பார்த்திருக்கேன். சாரல் திருவிழான்றக்கும் போகும்பொழுது ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கும் ஃபியூ கிலோமீட்டர்ஸுக்குள்ள இல்லாம இருக்கிறது நான் பார்த்திருக்கேன். சென்னையில நம்ம பார்க்கறது சர்வசாதாரணமா பார்ப்போம், சென்னை பெரிய நகரமா இருக்கிறதுனால. சோ இது நிச்சயமா இது ஒரு கேட்க வேண்டிய கேள்வி, சரியான கேள்வி. அதனாலதான் அவர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இப்ப முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திடுறேன். NCDX தான் முதலாக இந்த மாதிரியான ஒரு கான்ட்ராக்ட் இந்தியாவில் லான்ச் பண்றாங்க வெதர் அடிப்படையில. இன்னும் அதை ஃபார்மலா அதனுடைய அந்த ட்ரேடிங்கிறது வணிகம்ங்கிறது ஆரம்பிக்கல. அது ஜூன் 1ஆம் தேதி தான் ஆரம்பிக்க போகுது. இது வரைக்கும் அபிஷியல் லான்ச் அப்படிங்கிறது ஜூன் 1ஆம் தேதி தான் அது ஆரம்பிக்க போறதா சொல்லியிருக்காங்க. அதை முதல்ல நான் சொல்லிடுறேன். ஏன்னா நேற்று இன்னைக்கு ஆல்ரெடி ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னு நம்ம நினைக்க கூடாது. இன்னும் ட்ரேட் ஆக ஆரம்பிக்கல, பண்ண போறோம் அப்படின்னு அபிஷியல் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்களே தவிர ஜூன் 1 தான். இது முதல்ல. ரெண்டாவது, அவர்கள் சொன்ன அதே பிரச்சனையினாலதான் இது நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஒரு மான்சூனுக்கோ வெதருக்கோ மழைக்கோ இல்லை. இப்ப அவர்கள் முதலாக லான்ச் பண்ண போறது ரெயின் மும்பை அப்படிங்கிற கான்ட்ராக்ட். இது மும்பை நகரத்தினுடைய அங்கு சராசரியாக பெய்யக்கூடிய மழை,
அதன் அடிப்படையில தான் வந்து இந்த கான்ட்ராக்ட், இந்த ஒப்பந்தம் இருக்க போகிறது. அப்ப கூட அவர் கேள்விக்கு முழுமையான பதில் இதுல கிடைக்காது. ஏன்னா அவர் வந்து மும்பைங்கிறது எவ்வளவு பெரிய மாநகரம், நீங்க அதுல தானேயோ அல்லது அங்க இருக்கவங்களுக்கு எப்படி இருக்கும், கொலாபால இருக்கவங்களுக்கு வேற மாதிரி இருக்குங்கிறது உண்மை. அதனாலதான் அவர்கள் வந்து ஒரு சராசரியாக அந்த நகர் முழுவதற்குமான அந்த ஏரியாவுக்கான மழையை கணக்கிடுகிறார்கள். இந்த கான்ட்ராக்ட் வடிவடிக்கப்பட்டிருக்கதே ஒரு சொல்ற மாதிரியான பல சிக்கல்களை எல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு 2 மிகப்பெரிய அமைப்புகள் இன்ஸ்டிடியூஷன்ஸோட டைப் பண்ணி அவங்களுடைய கொலாபரேஷன்ல தான் லான்ச் பண்ணிருக்காங்க. ஒன்று IIT மும்பை, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி மும்பை. அவர்கள் வந்து இந்த கணக்கீடுகளில் ரொம்ப கெட்டிக்காரங்க, அதற்கான முழு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே அவர்களிடம் இருக்கிறது, திறன் எல்லாம். 2வது இந்த துறை சார்ந்து இந்தியன் மெட்டீரியலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் IMD, இவர்கள் இந்த 2 பேருமே இவர்கள் இருக்கக்கூடிய வெதர் டேட்டா, IIT-இடம் இருக்கக்கூடிய அந்த கணக்கிடக்கூடிய திறன், இது 2ம் இணைந்து இவர்களோட உதவியோட தான் இதை வடிவமைத்திருக்கிறார்கள். சோ அதனால அவர்கள் அது ஒரு சராசரியான ஒரு மழை எவ்வளவு குறையும் அல்லது கூடும் அப்படிங்கறதனுடைய அடிப்படையில தான் வந்து இதை பண்ண போறாங்க. அதனால இந்த வேரியேஷன்ஸ் அப்பவும் இருக்கும். அது ஒரு சராசரி அப்படின்னு வரும் பொழுது அது வந்து ஆவரேஜ் ஆயிடும். இந்த கான்ட்ராக்டினுடைய டிக்கர் நேமே ரெயின் மும்பை. இது வந்து டெலிவரி அடிப்படையில கிடையாது. இப்ப நீங்க வந்து ஒரு தங்கம் ஃபியூச்சர்ஸ்ல வாங்குறீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல வாங்கும் பொழுது அதை டெலிவரி பண்ணலாம். அந்த மாதிரி இல்லை, இதுல என்னதை டெலிவரி பண்ண முடியும். அதனால இது வந்து கேஷ் செட்டில்டு. நம்ம நினைத்தபடி நடக்கலைன்னா அதற்கு எவ்வளவு இழப்பீடோ அதை நம்ம கொடுக்கணும், அல்லது இழப்பீடு நமக்கு கிடைக்கும். அப்படித்தான். இதனுடைய லாட் சைஸ்ங்கிறது 50 யூனிட். அதுதான் ஒரு லாட் சைஸ் அப்படின்னு நம்ம சொல்றது. டிக்கர் சைஸ்ன்னு சொல்றது 1 மில்லிமீட்டர் ஆஃப் ரெயின்ஃபால். அதனுடைய வேரியேஷன் வந்து எப்படின்னா 1 மில்லிமீட்டர் கூடுனாலோ குறைஞ்சாலோ இந்த 50 அதனுடைய மல்டிபிள் வந்து 50 இருக்கும். நீங்க ரூபாய் கணக்குல போட்டு பாத்தீங்கன்னா, ஒரு உதாரணத்தோட சொன்னா உங்களுக்கு அது புரியும் நினைக்கிறேன். இதனுடைய ட்ரேடிங் டைம் வந்து காலையில 10 மணிக்கு ஆரம்பித்து இரவு 11:30 மணிக்கு அல்லது 11:55, இந்த டே லைட் சேவிங்னு சொல்லுவோம், அமெரிக்காவில் நேரம் மாறுவதை பொறுத்து 11:30 மணி அல்லது 11:55க்கு முடியும். திங்களிலிருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் நடக்கும். 10 மணியிலிருந்து 11:30 மணி அப்படின்னு வச்சுக்கோங்க. ரெயின் மும்பை ஃபியூச்சர்ஸ் இதுதான் இப்ப லான்ச் பண்ணிருக்காங்க. இது ஒரு நாளைக்கு 6% மேல ஏறவோ இறங்கவோ இதனுடைய அந்த டெய்லி பிரைஸ் லிமிட்னு சொல்லுவோம், அது முடியாது. அதுக்கப்புறம் ஒரு 3% என்ஹான்ஸ்டு ஸ்லாப்னு வச்சிருக்காங்க. சோ மொத்தம் 9. இந்த டெய்லி பிரைஸ் லிமிட் DPL-ங்கிறது 9% ஒரு நாளைக்கு ஏறலாம் இறங்கலாம் அப்படின்னு. இப்போ ஒரு கணக்கு நான் சொல்றேன்னு சொன்னேன். ஒரு லாட்டுங்கிறது 50, ஒரு ஆர்டர் போட்டீங்கன்னா 50. அதே மாதிரி 50 ரூபா 1 மில்லிமீட்டர் ரெயின்ஃபால் வேரியேஷன் ஆனா, நீங்க சொல்றதை விட 1 மில்லிமீட்டர் கூடுதலானாலோ குறைஞ்சாலோ 50 ரூபாய் லாபம் அல்லது நஷ்டம். அதான் லாட் மல்டிப்ளையர்னு சொல்றது. அப்ப 50 × 50ன்னு நீங்க போட்டு பாத்துங்க, 2500 ரூபாய் அப்படின்னு வரும் 1 மில்லிமீட்டர் வேரி ஆனால் லாட் சைஸ் 50. அதை நீங்க கணக்கு வச்சுக்கணும். சோ இந்த கணக்கீட்டின் அடிப்படையில தான் பண்றாங்க. இதனுடைய அண்டர்லைங் டேட்டா வந்து நான் சொன்ன மாதிரி முன்னால CDRன்னு சொல்லக்கூடிய IMD வெளியிடக்கூடியது, இந்தியன் மெட்டீரியலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வெளியிடக்கூடிய தகவல். கடந்த 30 ஆண்டுகள் டேட்டா அதை அனலைஸ் பண்ணி ஒரு CDR மாடல்னு ஒன்று ரெடி பண்ணிருக்காங்க, குமுலேட்டிவ் டீவியேஷன் ரெயின்ஃபால்னு. சோ அந்த ரெயின்ஃபால்ல இருந்து எவ்வளவு டீவியேட் ஆகுது அப்படிங்கறத கணக்கிட்டு அதன் அடிப்படையில 4 மாத ஒப்பந்தங்கள் இருக்கு. இப்ப லான்ச் பண்ண போறது ஜூன் மாத ஒப்பந்தம், ஜூலை மாத ஒப்பந்தம், ஆகஸ்ட் மாத ஒப்பந்தம், செப்டம்பர் மாத ஒப்பந்தம் அப்படின்னு 4 ஒப்பந்தங்கள் வந்து அவங்க வந்து இப்ப லான்ச் பண்ண போறாங்க. சோ இப்ப இந்த கணக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து அதை வந்து ஒரு 50 × 50 சொன்னேன் இல்லையா, அதோட நீங்க அந்த வேரியேஷன் அதை வந்து நீங்க வந்து பெருக்கி பார்க்கணும். உதாரணமாக நீங்க வந்து அவர்கள் கொடுத்திருக்க உதாரணத்தையே நான் எடுத்துக்கிறேன். ஒரு நிறுவனம் அல்லது ஒரு நபர் வந்து 38 லாட் வந்து ஷார்ட் போயிருக்காங்க, அதாவது வித்து இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப CDR ஸ்பாட் அப்படின்னு அந்த டேட்டா அவங்க சொல்றது 221 மில்லிமீட்டர் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து குறைஞ்சதுன்னா அவங்களுக்கு எவ்வளவு வரும்னா 38 × 50 அதை நீங்க கணக்குல எடுத்துக்கணும் × 50. சோ 50ங்கிறது லாட் சைஸ், 50 ரூபாய்ங்கிறது அதனுடைய அந்த ஒரு MM-க்குள்ள வித்தியாசம் 38. நீங்க பெருக்குனீங்கன்னா 4 லட்சம் ரூபாய் கிட்ட நஷ்டம் வரும். சோ இப்படித்தான் அவர்கள் அதை வந்து கணக்கெடுக்கிறார்கள். 50 × 50 × 38. இல்ல இன்னொரு விதத்துல சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து 38 × 50 அப்படின்னு போட்டீங்க, அதுவும் போட்டு பாருங்க. லாட் இல்ல, நீங்க ஒரு லாட்டுக்கு எவ்வளவு வருது அப்படிங்கறது நீங்க பார்க்கலாம். சோ இதுதான் இதனுடைய ஒரு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறது. நம்ம இதனுடைய நான் இதுல ட்ரேட் பண்ணல, அதனால நான் வந்து படித்தது NCTX-னுடைய இணையதளத்துல அவர்கள் பப்ளிஷ் பண்ணிருக்கிறது, பொதுவெளி அவங்க ஊடகங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய இது அதுல இருந்து வந்திருக்கக்கூடிய தகவல் அடிப்படையில் சொல்றேன். ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு இதுல ஒருவேளை ட்ரேட் பண்ண முடிஞ்சா ட்ரேட் பண்ணி பார்த்துட்டு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை நான் பகிர்ந்துக்கிறேன். இது அவர்கள் இன்னொரு வேர்டை வந்து காஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து ட்ரேடர்ஸ்க்கோ ஸ்பெகுலேட்டர்ஸுக்கோ ஆனது, அவர்கள் பண்ணலாம் கூட, ஆனால் அவர்களுக்கானது இல்லை. இது வந்து ரிஸ்கை மிட்டிகேட் பண்றதுக்கு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு எதிர்பாராத நிகழ்வுகளால் மழை போயிட்டு போனால் அதுல வரக்கூடிய இழப்பை சரி செய்வதற்கு ஒரு விவசாயி, உற்பத்தி செய்பவர்கள், பெரிய விவசாயிகள், அவர்கள் இதுல வந்து பெரிய அவங்க ரீட்டைலும் பண்ணலாம்னு சொல்றாங்க. அவர்கள் வந்து இதுல தற்காத்துக் கொள்வதற்கு அதுக்கு கான்ட்ரேரியன் பெட்டா எடுக்கிறது.
விளைந்தால் எனக்கு விளைச்சல லாபம் வரும், விளையலைன்னா நான் நஷ்டம், இந்த மாதிரி மழை குறைவா இருக்கும்னு சொல்லியிருக்கேன், அதுல நான் பெட்டு கட்டியிருக்கேன், அதுல எனக்கு பணம் வரும். இந்த பெட்டு கட்டியிருக்கேன்னு சொல்ற வார்த்தையை பயன்படுத்துவதற்கு மன்னிக்கும், பட் ஆனா ஒரு எளிமையா புரிவதற்காக சொல்றேன். அந்த கான்ட்ராக்ட் எடுத்திருக்கேன், அது வந்து இருக்குன்னு சொல்லலாம். அதே இது யார் விற்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை மழை அதிகமானால் அதனால வந்து அப்ப வந்து அதுல அந்த உற்பத்தி மின் உற்பத்தி செய்பவர்கள் அந்த மாதிரி ஆட்கள் இருந்தாங்கன்னா அதுல பலனடையக்கூடியவர்கள் அதை வந்து வித்து வைக்கலாம். அப்படி நடப்பதற்கான வாய்ப்புகள் குறைவுன்னு அவர்கள் அந்த கான்ட்ராக்டை விற்கலாம். இதுதான் இன்னைக்கு தேதிக்கு வந்து என்சிடிஎக்ஸ் வந்து எதிர்பார்க்கக்கூடியது. இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன், இவர்கள் இதனுடைய அடிப்படையாக கொண்டு 2 இண்டெக்ஸ் வந்து லான்ச் பண்றாங்க. ஒன்னு இந்தியன் மான்சூன் இண்டெக்ஸ், இன்னொன்னு இந்தியன் ரெயின் இண்டெக்ஸ். ரெண்டுக்கும் சின்ன வித்தியாசம். மான்சூன்ங்கிறது நம்ம இந்த நார்த் ஈஸ்ட் மான்சூன், சவுத் வெஸ்ட் மான்சூன், இது மான்சூன் சொல்றோம் இல்லையா, அது ஓவர் பீரியட் ஆஃப் அதை சொல்லக்கூடியது. இந்தியன் ரெயின் இண்டெக்ஸ்ங்கிறது மாதாந்திர அடிப்படையில் ஒவ்வொரு மாதமும் இந்த மழையினுடைய அளவை கணக்கிட்டு அதன் அடிப்படையில் வரக்கூடிய இண்டெக்ஸ். இந்த 2 இண்டெக்ஸையுமே கூட வந்து என்சிடிஎக்ஸ்ல அவங்க வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. சரி, இப்ப நீங்க சொல்றீங்க 1 மில்லிமீட்டருக்கு கூட நமக்கு வந்து பணம் வரலாம், இல்ல வராமையும் போகலாம். ஆமா. இப்ப நம்ம அந்த டெரிவேட்டிவ் ஃபிக்ஸ் பண்றப்ப இது மாசத்துல நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணுமா, இல்ல ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து ஒரு ப்ரெடிக்ட் பண்ணணுமா, எப்படி இருக்கும் அது? இல்ல இந்த ஜூன் மாத ஒப்பந்தம்னா ஜூன் மாசத்துல மழை இவ்வளவு குறையலாம் அல்லது கூடலாம் அப்படிங்கறத நம்ம ப்ரெடிக்ட் பண்ண ட்ரை பண்றோம். ஓகே, ஒவ்வொரு மாசத்துக்கும் ப்ரெடிக்ட் பண்ணிடணும். அந்த 30 டேட்டா வச்சு இப்ப ஒரு 100 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு ஜூன் மாசம் அப்படின்னா நம்ம அதை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணி ஒரு ப்ரெடிக்ட் பண்றதுதான் அது. ஆமா ஆமா. இப்ப ஜூன் மாசத்துல இப்ப அவங்க 100 சென்டிமீட்டர் தான் மழை பெய்யும் அப்படின்னா நானும் 100 சென்டிமீட்டர் தான் சொல்றேன் அப்படின்னா 100 கரெக்ட் ஆயிடுச்சுன்னா சார், எக்ஸாக்டா நான் சொல்ற நம்பரே ப்ரெடிக்ட் பண்ண நம்பரே வந்துருச்சுன்னா? ஆமா, நீங்க சொல்றது வந்தால்தான் உங்களுக்கு பணம் கிடைக்கும். நீங்க சொல்றது நடக்கலைன்னா உங்களுக்கு பணம் கிடைக்காது. நீங்க சொல்றது என்ன ப்ரெடிக்ட் பண்ண, இது வந்து நம்ம நினைச்சபடி 100 200 சொல்ல முடியாது. அவர்கள் ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு கான்ட்ராக்ட் ஒண்ணு போடுவாங்க. அந்த கான்ட்ராக்ட்ல டீவியேஷன்ஸ் எவ்வளவு இருக்கலாம் என்ன எல்லாமே வரும். அது அந்த கான்ட்ராக்ட் ஸ்பெசிபிகேஷன்ஸ் இன்னும் என்னால அவங்களுடைய இணையதளத்துல பார்க்க முடியல. ஓகே, இது எனக்கு கிடைத்த தரவுகள் 50 அப்படிங்கிறது ஒரு லாட் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 50ங்கிறது நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணி, அதாவது 50 மடங்குகளில் பெருக்கி பார்க்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அந்த கான்ட்ராக்டோட ஸ்பெசிபிகேஷன்ஸ் வந்து வந்ததுனால் நம்ம பார்க்கலாம். ஏன்னா மே 29ஆம் தேதி இதனுடைய ட்ரேடிங் ஆரம்பிக்கும்னு முதல்ல ஒரு செய்தி வெளியானது. இப்ப ஜூன் 1ங்கிறாங்க. சோ சரியான தகவல் முழுமையாக இதுல வந்து வெளிவந்ததா நான் பார்க்கல. என்சிடிஎக்ஸ் வெப்சைட்ல நமக்கு அவைலபிளா இருக்குது 2 டேட்டா தான், ரெயின் இண்டெக்ஸ், மான்சூன் இண்டெக்ஸ். சோ முழு தகவல் வந்த பிறகு நம்ம ஒரு அடுத்த வாரம் விவாதிக்கும் பொழுது அது முழுக்க நம்ம பேசலாம். அந்த கான்ட்ராக்ட் ஸ்பெசிபிகேஷன் என்ன சொல்றாங்களோ அந்த இப்ப உதாரணமா நான் ஸ்டாக்ஸுக்கு உங்களுக்கு சொல்றேன். இப்ப நீங்க அதிகமா ஒரு ஐடிசி எடுத்துக்கங்க, 300 ரூபாய் இருக்கு. இதை 303 ரூபாய் போகும் நீங்க ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, 297 வரும்னு ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஓகே, அந்த லாட்டேஜ் அவைலபிளா ஸ்ட்ரைக் பிரைஸ் ஒன்னு இருக்கும். 300 ரூபாய், 305, 310 அல்லது 298, 308, 315 அவங்க ஒரு ப்ரீ டிட்டர்மைன்டா ஸ்ட்ரைக் பிரைஸ் சொல்லுவோம். அந்த ஸ்ட்ரைக் பிரைஸை விட குறைந்தால் உங்களுக்கு நீங்க வந்து குறையும்னு பெட் கட்டினா லாபம், கூடுன்னு பெட் கட்டினா கூடுனா லாபம். அதுதான் அதுல முக்கியம். சோ அந்த ஸ்ட்ரைக் பிரைஸ்ங்கிறது தான் அவர்கள் வந்து அதை இன்னும் ஃபிக்ஸ் பண்ணிருக்க மாதிரி எனக்கு தெரியல. அது பண்ணாதான் நம்ம அதை பேச முடியும். அது ஏன்னா நீங்க நினைக்கிற மாதிரி கரெக்டா 111 மில்லிமீட்டர் பெய்யும் 110 வந்துச்சு அப்படிலாம் நம்ம கட்ட முடியாது. ட்ரேட் பண்ணி பார்த்துட்டு சொல்றேன்னு சொல்லிருக்கீங்க சார். பண்றேன் சார். அடுத்த கேள்வி, மூர்த்திங்கிற நேயர், பிஎஸ்யூ பேங்க் நல்ல ஃபண்டமெண்டல் இருக்கு, நல்ல டிவிடெண்ட் வந்து குடுக்குறாங்க, இருந்தா கூட அந்த ஷேர் பிரைஸ்ங்கிறது டவுன் ஆயிட்டே இருக்கு, அது ஏன்னு கேக்குறாங்க. ரெண்டு விதமா அதை அணுகலாம். ஒண்ணு, ஏற்கனவே ரொம்ப இறங்கி இருந்த பங்குகள் அதிகரிச்சிருக்கு. ஒரு கட்டத்துல 900 ரூபாய்க்கு கீழே இருந்த பாரத ஸ்டேட் வங்கி 1200 வரைக்கும் போனுச்சு. சோ அது ஏறினது இறங்குது அப்படின்னு அணுகிறது ஒரு முறை. இன்னொரு பாத்தீங்கன்னா, இந்த காலாண்டு முடிவுகள் வந்த பிறகு ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, போர் காரணமாக நமக்கு வந்து வட்டி விகிதம் இறக்குமதி வந்து அதனுடைய மதிப்பீடு கூடுகிறது, டாலருக்கான தேவை அதிகரிக்கிறது, அதன் காரணமாக பணவீக்கமும் சேர்ந்து இறக்குமதி ஆகிறது. பணவீக்கம் அதிகரிக்கும் பொழுது வட்டி விகிதம் அதிகரிக்கும். வட்டி விகிதம் அதிகரிக்கும் பொழுது ஏற்கனவே இருக்கக்கூடிய பாண்டுகளுடைய ஈல்டு அதிகரிக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பாண்டினுடைய மதிப்பு குறையும். அப்போ மார்க்கெட் லாஸ் வரும். ஏற்கனவே ஒருத்தர் 7% வட்டி கொடுக்கக்கூடிய ஒரு 1000 ரூபாய் முகமதிப்புள்ள பாண்டை வச்சிருக்காங்கன்னா, சந்தையில இப்ப வட்டி விகிதம் 8% 9% உயரும் பொழுது இந்த பாண்டினுடைய மதிப்பு குறையும். நிறைய பேர் விற்க வருவாங்க, இது 7% தானே குறைவா இருக்கு, இதை வித்துட்டு அந்த 8% 9% இருக்கிறத வாங்கலான்னு இதை விற்பாங்க. அப்படி விற்கும் பொழுது இந்த 1000 ரூபாய் முகமதிப்புள்ள பாண்டினுடைய மதிப்பு 990 980 மாறும். இப்ப பாண்டு குறைகிறது, இதுல லாஸ் வரும்.
அது வந்து நோஷனல் லாஸா இருந்தாலும் வித்தாதான் லாஸ் இல்லை, விற்கலைனாலும் மார்க் டு மார்க்கெட் பண்ணணும் வங்கிகள். அதை அன்னைக்கு சந்தையில் என்ன விலை இருக்கோ அந்த விலைக்கு அதை மார்க் பண்ணணும். மார்க் பண்ணி இந்த வித்தியாசத்தை லாஸா பதிவு பண்ணணும், நோஷனல் லாஸா. அப்படி பண்ணும் பொழுது இப்ப இந்த வட்டி விகிதம் பணவீக்கம் காரணமாக அதிகரிக்கலாம் என்ற எதிர்பார்ப்பு இருக்கு, அதிகரிக்கவும் ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கு மெல்ல மெல்ல பார்த்தா. அந்த ஒரு சூழல்ல இந்த வங்கிகள் முதலீடு செய்திருப்பார்கள், பெரிய அளவு முதலீடு செய்திருக்கிறார்கள் இந்த கடன் பத்திரங்கள்ல நிறைய இடங்கள்ல. அந்த கடன் பத்திரங்கள் மீதான வட்டி விகிதம் வந்து முன்பு வந்து குறைவாக இருந்தது, அதுலதான் பண்ணிருக்காங்க. அப்ப அந்த கடன் பத்திரங்களுடைய முகமதிப்பு விட குறைவாக அதனுடைய வணிகம் நடக்க வாய்ப்பு இருக்கு. சோ அந்த மார்க் டு மார்க்கெட் லாசஸ் வரக்கூடிய காலாண்டில் அதிகரிக்கலாம் என்ற ஒரு பிரச்சனையும் இருக்கு. இது போக இது தனியார் துறை வங்கிகளுக்கும் இது அப்ளிகபிள். அந்த வங்கிகளுடைய பங்குகளும் சிறப்பா இல்ல, ஒரு வங்கிகளை தவிர பெரும்பாலான தனியார் துறை வங்கிகளுடைய பங்குகளுமே இறக்கத்துல தான் இருக்குது நம்ம பாக்குறோம். சோ இதுக்கு காரணம், இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த லட்சக்கணக்கானோர் வேலை வாய்ப்பு இழந்திருக்கின்றனர் சென்ற ஆண்டுல பாத்தீங்கன்னா, நிதியாண்டுல தகவல் தொழில்நுட்பத்துறை சார்ந்து. அப்ப அவர்களுடைய அந்த தனிநபர் கடன், அப்புறம் அவங்க இஎம்ஐ வீட்டு கடன் மீது, வாகன கடன் மீது இஎம்ஐ கட்ட முடியாமல் போகலாம். அப்ப அதெல்லாம் விற்பனைக்கு வரும். அப்ப அதனுடைய அவைலபிலிட்டி கூடும் பொழுது அதனுடைய விலைகள் குறையும். ஒரு பக்கம் வங்கியினுடைய வராக்கடன் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு, இப்படிங்கிற எதிர்பார்ப்பும் இருக்கு. சோ இந்த மாதிரியான எதிர்பார்ப்புகள் காரணமாகத்தான் பொதுவாக இந்த வங்கி பங்குகள் வந்து இறங்கி இருக்கு. இது தற்காலிகமானதா இல்ல போர் நிறுத்தத்திற்கு பிறகு இதெல்லாம் ரிவைவ் ஆகுமா அப்படிங்கறதெல்லாம், எவ்வளவு சீக்கிரமா ஆகும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும். நீண்ட கால அடிப்படையில எனக்கு தெரிந்த வரைக்கும் பொதுத்துறை வங்கிகள்லயோ ஈவன் தனியார் துறை வங்கிகள்ல பல முன்னணி பங்குகள்லயோ பெரிய பிரச்சனைகள் இருக்கதா எனக்கு தெரியல. பொருளாதார வளர்ச்சி நீண்ட கால அடிப்படையில நல்லா இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான் என்னை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் இருக்கு. ஷார்ட் டேர்ம்ல அது எப்படி இருந்தாலும், மீடியம் டேர்ம்ல எப்படி இருந்தாலும், அப்ப அதுல பலன் பெறக்கூடிய துறைகள்னு பார்த்தா வங்கித்துறை, நிதித்துறைகள், அது நிச்சயமா நீண்ட கால அடிப்படையில நல்லா இருக்கும். ஷார்ட் டேர்ம்ல இந்த ட்ரெண்ட்ங்கிறது எப்போதுமே இப்படித்தான் இருக்கும், சொல்ல முடியாது, அன்பிரடிக்டபிள். உங்க வாக்கு தான் சார் உங்களுக்கு வேத வாக்கு. யாருடைய வாக்கம் அப்படி இருக்க முடியாது, அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அதுதான் பங்குச்சந்தை நமக்கு சொல்லி தரக்கூடிய பாடம். நீங்க 30 வருஷமா பாத்துக்கிட்டு இருக்கீங்க, எவ்வளவு பொதுத்துறை நிறுவனங்கள் வந்து பாத்துருப்பீங்க. ஆமா, லாங் டேர்ம்ல நீங்க சொல்றப்ப அதுல காரணம் இல்லாம சொல்ல மாட்டீங்கல்ல சார்? ஆமா ஆமா. எஸ் சார். ஆனந்த் பிள்ளைங்கிற நேயர் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் துறையில இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு கேட்டிருக்காரு. சிமெண்ட் இண்டஸ்ட்ரீஸ் பத்தி போன வாரமே நம்ம பேசியிருந்தோம், அதை பத்தி. ஆமா, இன்ஃபேக்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து நம்மளால இல்ல, பட் சிமெண்ட் துறை அந்த செயல்பாடுகள் வெளியானது ஒரு சில நிறுவனங்களுடையது. அந்த துறையில சில பங்குகள் வந்து விலை அதிகரிக்க ஆரம்பிச்சதையும் பார்த்தோம். பொதுவாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கும், அதனுடைய வளர்ச்சி நல்லா இருக்கும். பட் அந்த துறையில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் நல்ல நிறுவனங்கள், கவர்னன்ஸ் நல்லா இருக்க நிறுவனங்கள் மிக குறைவான நிறுவனங்கள். வேறு நிறுவனங்கள் இந்த கான்ட்ராக்ட் ஒப்பந்தங்கள், அதுல சில விஷயங்களை வெளிப்படையாக நம்ம பேச முடியாது. உங்களுக்கு தெரியும், there are governance issues அப்படிங்கிறது தெரியுது. இந்த கான்ட்ராக்ட் டெண்டர் எடுக்கக்கூடியது, ஒப்பந்தங்களில் எடுத்து ஈடுபடக்கூடிய நிறுவனங்களுடைய வெளிப்படைத்தன்மையில சில கேள்விகள் அவ்வப்பொழுது எழுப்பப்படுவதை நம்ம பார்த்திருக்கோம். அதனால ரொம்ப கவனமா இருக்க வேண்டியதா இருக்கு. சோ அப்ப அடுத்த கட்டமா பார்த்தா அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வளர்ச்சியினால் பலனடையக்கூடிய அடுத்த கட்ட நிறுவனங்கள் பார்த்தா ஸ்டீல், சிமெண்ட், இந்த மாதிரி நிறுவனங்கள் அங்கு கொஞ்சம் பெட்டர் அப்படின்னு சொல்லலாம். சோ அந்த அடிப்படையில தான் இது ரெண்டும் நல்லா இருக்கும். இதுல ஸ்டீல், பெரும்பாலான ஸ்டீல் நிறுவனங்களுடைய பங்குகள் கணிசமாக அதிகரிச்சிருச்சு. சிமெண்ட் நிறுவனங்களுடைய பங்குகள் பெரிய அளவில் அதிகரிக்கலன்னு சென்ற வாரம் சொல்லியிருந்தேன். பட் இப்ப அதுவுமே மெல்ல மெல்ல ஏற ஆரம்பிச்சிருச்சு. சோ ஒட்டுமொத்தமாக இந்த ரெண்டு துறையினுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சிமெண்ட், ஸ்டீல், இது எல்லாமே சிமெண்ட் அண்ட் ஸ்டீல் சைக்கிளிக்கல் இருந்தா கூட அதை தாண்டி இப்ப வளர்ச்சி ஓவரால் லாங் டேர்ம் அடிப்படையில நல்லா தான் இருக்கும். பட் பங்கினுடைய விலைகள் வந்து அதிகமா குறைவா கூடவா, ஏன்னா பங்கு சந்தை எப்போதுமே முன்கூட்டியே அதை ஊகித்து அதுக்குள்ள விலையை இன்னைக்கு கொடுக்கக்கூடியதா இருக்கிறதுனால நம்ம அதை கொஞ்சம் கவனமாக ஒரு ஆலோசனை பெற்று முதலீடு செய்யறது நல்லது. இந்த வாரம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நிறைய கேள்வி பதில் சொன்னீங்க. இன்னும் நிறைய கேள்வி எல்லாமே இருக்கு, பாண்ட் பத்தி கேட்டிருக்காங்க. வரும் வாரத்துல நம்ம அதை பத்தி பேசுவோம் சார். பேசுவோம். இந்த இந்தியன் மான்சூன் இண்டெக்ஸ் சொன்னேன் இல்லையா? ஆமாங்க. அதுவும் அந்த ரெயின் இண்டெக்ஸ், இது ரெண்டுனுடைய கணக்கீடு மெத்தடாலஜி, அதை பத்தி என்சிடிஎக்ஸ் வந்து ஒரு தரவு கொடுத்திருக்காங்க. அதை வந்து நம்முடைய கமெண்ட் செக்ஷன்ல முதல் லிங்க்ல நீங்க போட்டா வாசகர்களுக்கு அது கொஞ்சம் எளிதாக புரியும். நிச்சயம் சார், நம்ம பண்ணிடலாம் சார் அது. ஓகே, ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். நன்றி. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more.